நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்க்கு நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆன்சர் இருக்க மாரி வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா எக்ஸாம் ஹால்ல பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி வந்து நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்? எந்த மாரி டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணா நம்ம 10 டூ 20 மினிட்ஸ் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து குடுத்தோனே ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வந்து அத கம்ப்ளீட்டா வந்து ஸ்கேன் பண்ணுங்க. எந்தெந்த செக்ஷன் ஈஸி, மாடரேட்டு, டஃப் அப்படின்னு நீங்க வந்து கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் வந்து உங்களோட டைம் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதிலேயே நீங்க பார்க்கறதுலயே வந்து தெரிஞ்சிரும். எப்படியும் வந்து ஆன்சர் ஷீட் குடுக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம கொஸ்டின் பேப்பர் கைக்கு வந்துரும். ஸோ வந்துட்டு நீங்க வந்து ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வந்து நீங்க நல்லா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா, 2 டூ 3 மினிட்ஸ்லேயே வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இத பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுங்க. எந்தெந்த லெவல்ல நீங்க வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஈஸி, மாடரேட், நெக்ஸ்ட்டு தான் டஃப். ஸோ இப்படி போனீங்க அப்படின்னா, உங்க கான்ஃபிடன்ஸும் அதிகமாகும், உங்க டைமும் சேவ் ஆகும். 2மே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு டைம் லிமிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, அத 1 1/2 ஹார்ஸ்லேருந்து 2 ஹார்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஈஸிக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிறதுக்கு ஒரு 45 டூ 60 மினிட்ஸ். டஃப்பா இருக்கிறதுக்கு வந்து 30 மினிட்ஸ். ஸோ எப்படி டஃப்க்கு 30 மினிட்ஸுங்கிறத சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. பைய பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு குறைஞ்சது 45 டூ 60 செகண்ட்ஸுக்குள்ள ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 மினிட்டுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து டைம் டிலே வந்து ஆகும். இதெல்லாம் நீங்க எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, வீட்லயே ஒரு 10 டூ 20 டெஸ்ட்டுக்கு மேல நீங்க வந்து போட்டு பார்க்கணும். OMR ஷீட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, டெஸ்ட் வந்து போட்டு பிராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து மேனேஜ்மென்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து எப்படி வந்து பிரஷர ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப 40 டூ 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்ட் டெக்னிக்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்குது. அத வாசிச்சு பார்த்தோனே நமக்கு டைரக்ட்டா ஆன்சர் பண்ற மாரியே இருக்கும். செகண்ட் வந்து மாடரேட்டா இருக்கும். அதாவது 2 ஆப்ஷன் வந்து டவுட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டஃப்பா இருக்கும். கால்குலேஷனா இருக்கும். ஏதாச்சும் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி 3 தான் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி பிரிச்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் பார்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் டவுட்டா இருக்க கொஸ்டினுக்கு டைம் வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. அத வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுட்டு, இப்போ ரஃப் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, ரஃப் ஒர்க்குன்னு பின்னாடி வந்து குடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஷீட் வந்து குடுத்துருப்பாங்க. முன்னாடியும் குடுத்துருப்பாங்க, பின்னாடியும் குடுத்துருப்பாங்க. பெண்டிங்னு சொல்லி போட்டு வச்சுட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேண்டமா தான் நமக்கு தெரியாம இருக்கும். இப்போ 23வது கொஸ்டின் தெரியல அப்படின்னா, பெண்டிங்னு எழுதி வச்சு 23வது கொஸ்டின் போட்டு வச்சுருங்க. அடுத்து ஒரு 55வது கேள்வி தெரியல, கன்ஃபார்மா தெரியலனா 55ன்னு எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு 125வது கொஸ்டின் தெரியலனா, அப்படி ஒரு 3 டூ 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பின்னாடி டைம் எடுத்து சால்வ் பண்ற மாரி தான் இருக்கும். அதை எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் கரெக்ட்டா வந்து OMR ஷீட்ல இப்போ இடையில நீங்க விட்டுக்கிட்டே வரனால கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. கரெக்ட்டா ஸ்கேல் வச்சு ஸ்பீடா வந்துட்டு ஷேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் விட்டுருக்கீங்கன்னா, அத கரெக்ட்டா நீங்க விட்டத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கிறணும். அதுக்கு தான் வந்துட்டு OMR ஷீட்ல எதுவுமே மார்க் பண்ணிறாதீங்க. ஸோ விட்ட கொஸ்டின்ஸ இப்படி எழுதி வச்சுருங்க. நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 23 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா, அத அடிச்சு விட்டுருங்க டக்குன்னு அந்த நம்பர. அப்பதான் வந்துட்டு நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ பெண்டிங்னு உங்களுக்கு டவுட் இருக்குனாலே அப்படி எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃப் ஒர்க்ல வந்து ஒரு பவுண்டரிஸ் மாரி ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்க கால்குலேஷனும் பார்த்தீங்கன்னா கிளீனா இருக்கும். நீங்க வந்து சர்ச் பண்ற டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மேத்ஸ்ல ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கோ, இல்ல ஆப்டிட்யூடோ நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 125வது கொஸ்டின் வச்சுக்கிறோம். அது வந்து 125 அப்படின்னு சொல்லி போட்டு, டக்குன்னு ஒரு பாக்ஸ் மாரி ஏதோ ஒரு பென்னு வச்சு ஸ்கேல் வச்சு போடணுங்கிற அவசியம் இல்ல. நீட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களுக்கு பார்த்ததும் இத்தனை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தெரியணும். ஸோ அதனால ஒரு பவுண்டரிஸ் மாரி, ஒரு பாக்ஸ் மாரி எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து போடுறீங்களோ, நம்பர் போட்டு வந்துட்டு அந்த ரஃப் ஒர்க்ல வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்க இடையில விட்டுட்டு கூட அடுத்த கொஸ்டினுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு, பெருசா போயிட்டுருக்கு, இடையில விட்டுட்டா கூட, அது வந்துட்டு 2வது அந்த நம்பர பார்த்து நீங்க வந்து இத்தனை கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். அப்ப இதனால வந்துட்டு உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். எப்ப எந்த இடத்துல விட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிரும். இது என்னன்னே தெரியாம சும்மா வந்துட்டு ரஃப்பா நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எதுக்கு எத போட்டிருக்கோன்னே அந்த நேரம் வந்து பதட்டமா இருக்கும். நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்பர் போட்டு ரஃப் ஒர்க்ல வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேள்வி வச்சு தான் வந்து ஒரு ஆன்சர் வந்து பண்றோம். அந்த கரெக்ட்டான டைப்ப வந்து நம்ம வந்து ட்ரிக்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி பழகணும். இப்போ டைரக்ட் வேர்ட்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் க்ளூஸ் வந்து கரெக்ட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ பாரதியாரா? ஓகே இந்த பாட்டு, இந்த ஆசிரியர். அப்ப டக்குன்னு வந்து இந்த பொறுத்து பார்க்கையில நமக்கு வந்து தெரியணும்.
உள்ளுக்குள்ள வந்து லென்த்தாக கொடுத்துருந்தாலும் அப்போ டேரெக்டான க்ளூ வேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து பழகணும். ஸோ அது டெஸ்ட்டு போட்டு பார்க்க அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு 8லேருந்து 10 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 5 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாங் பேராகிராஃபையும் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்னான்னு பாருங்கள். போன எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். 3rd கொஷினே பார்த்தீங்கன்னா, உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி 5 கொஷின்ஸு. இளமையாக இருக்க உதவும் கலை எது? அப்போ அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் 4 ஆப்ஷன்ஸ் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு லைன்லேருந்து இடையிலேருந்து ஒரு லைன்லேருந்து எடுத்திருப்பீங்க. அந்த லைனே ஃபுல்லாக வந்து அடிச்சிருங்க, லைட்டாக பென்சில் வச்சு லேசாக. ஏன்னா 2வது கொஷின் 3வது கொஷினுக்கு வந்து அந்த லைனை போய் வாசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. திரும்ப 10 லைன் 12 லைன் உட்காந்து தேடிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ அந்த ஒரு லைனில் ஒரு கேள்விக்குண்டான பதில் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கு. ஸோ லாங் பேராகிராஃபையும் உட்காந்து வாசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணி தேட போயிருக்கேன். ஸோ இதனால் வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 3 ஹார்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்ருப்போம். இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மைண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்து கண்ணை மூடி டீப் பிரெத் எடுங்க. அப்போ வந்து பிரெயின் வந்து திரும்ப ரீபூட் ஆயிரும், டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஃப்ரீஸ் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் டக்குன்னு இவ்வளோ தூரம் வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கையில் யாருக்காக இருந்தாலும் வந்து அது நடக்கும். ஸோ ஒரு மைண்ட் இல்லாமல் ஹாஃப் மைண்டாக போடுறதுக்கு ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீப் பிரெத் எடுக்கிறனால ஒன்றும் வந்து கேட்டுற போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஒரே கொஷின்ஸில் வந்து எமோஷனலாகவே அதை வந்து பிடிச்சிட்டே வந்து இருக்காதிங்க. இதை மிஸ் பண்ணிட்டா மார்க் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இதனால் வந்து உங்களுக்கு டைம் தான் வந்து லாஸ் ஆகும். ஒரு கொஷின் தெரியலையா, டக்குன்னு அதை வந்து பெண்டிங் போட்டு வச்சுட்டு அடுத்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போங்க. எந்த ஒரு எமோஷனுமே இருக்க வேணாம் எக்ஸாம் ஹாலில். ஸோ ஒரு ரோபோ மாதிரி நீங்கள் வந்து உங்களை நினச்சிக்கோங்க. டக்குன்னு போகிறோம், ஆன்சரை அப்ளை பண்ணுறோம், மேக்ஸை போட்டு பார்க்குறோம். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். எந்த எமோஷன்ஸும் வந்து வெளிப்படுத்தாதீங்க எக்ஸாம் ஹாலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கட்ஸ் வந்து தெரிந்த கொஷினுக்கு வந்து ஷார்ட் கட்ஸை மட்டும் டக்குன்னு வந்து போடுங்க. ஃபுல் கால்குலேஷன் வந்து பண்ணிட்டு உட்காராதீங்க. இப்போ மேக்ஸில் ஒரு ட்ரிக்ஸ் தெரியுது, உங்களுக்கு வந்து ஷார்ட் கட் தெரியுதுன்னா டக்குன்னு ஷார்ட் கட் அப்ளை பண்ணிட்டு போயிருங்க. இப்போ சுருக்கு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் மாதிரி இருக்கும். உட்காந்து 5 டிஜிட்டையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. லாஸ்ட்டு ஒரு டிஜிட் மட்டும் மாற்றி கூட இருக்கும். சால்வ் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ 9 ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ ஷார்ட் கட் தெரிஞ்சால் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பரில் வந்து தேவையில்லாமல் அண்டர்லைனு, சர்க்கிள் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. கரெக்டான கீவேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் ரீரீட் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகும். திரும்ப வாசித்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிழையற்ற தொடர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவித்தன அப்படின்னு இருக்கும். அடுத்த ஆப்ஷனில் குவித்தனர், குவிந்தனர், இப்படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குவித்த, குவிந்தன் அந்த மாதிரி 4 ஆப்ஷன் இதை மட்டும் டக்குன்னு ஹைலைட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பெண்டிங்லேயே போட்டாலும் அந்த கீவேர்ட்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து டைம் வந்து சேவ் ஆகும் லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். தேவையில்லாத அண்டர்லைன் வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கரெக்டான கீவேர்ட்ஸை மட்டும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பேலன்ஸாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஆக வேணாம், டென்ஷன் ஆக வேணாம். ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாம் வந்து வீட்டில் இருக்கையிலே போட்டு பாருங்கள். டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஒர்ஸ்க்கா 20 மினிட்ஸ் ஒர்ஸ்க்கா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 செகண்ட் ரூல் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் ராங்குன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ரிமூவ் பண்ணிடலாம். ஏதோ ஒரு 2 தான் கன்ஃபியூசிங் பார்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம இந்த 2 இதை ரிமூவ் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்து ஓரளவுக்கு விசிபிளாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியும் நீங்கள் வந்து டைம் வந்து சேவ் பண்ணலாம். 2 ஆன்சர் கன்ஃபார்மாக வரவே வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்து வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் சீக்கிரமாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் வந்து ஆன்சர் மட்டும் ரீசெக் பண்ணுங்கள். நியூ ஆன்சரை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓஎம்ஆரை மட்டும் வந்து செக் பண்ணுங்கள். ஒரு லாஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஓஎம்ஆரில் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோமா வச்சிட்டோமா அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மற்றபடி எந்த ஒரு கரெக்ஷனும் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ
லென்த்தாக இருக்கும், கொஷின் பார்க்கவே புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நியூமரிக்கல் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணுற மெத்தட் இருக்கும். டக்குன்னு டைரக்ட் ஃபார்முலா போட்டு ஒரு பார்ஷியல் ஸ்டெப்ஸ் கொண்டு வந்தாலே டக்குன்னு ஃபாஸ்ட் அவுட்புட் வர மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சத்தை கொண்டு வந்துட்டாலே நமக்கு வந்து அந்த ஆப்ஷனை பார்க்கையில் 4 ஆப்ஷனை பார்க்கையில் இது வந்துடும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல் ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கிப் மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல வைக்கல அப்படின்னா சொல்லுங்கள். மேக்ஸில் வந்துட்டு எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் எனக்கு நிறையாவே தெரியும். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அதை எப்படிங்கிறதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக புரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் பேனிக் ஆக வேணாம். ஏன்னா பேனிக் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்கள் மெமரியும் வந்து பிளாக் ஆகிரும், டைம் வந்து வேஸ்ட் ஆகும். காமாக இருந்தாலுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்து பூஸ்டப் ஆயிரும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் பேனிக்காக மட்டும் ஆகாதீங்க எப்போவுமே. ஸோ லாஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட் கான்ஃபிடென்ஸாக வந்து லாக் பண்ணுங்கள். ஓகே இதுதான் இந்த கொஷின் தான் அப்படின்னு வந்து கிளியராக மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க. என்ன தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வந்து நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.